வெல்கம் டு அவர் சேனல். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு டாபிக் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் HTML ஈவெண்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் HTML ஈவெண்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்றதோ நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஒரு ஈவெண்ட்டுனா என்ன? இந்த இடத்துல வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்டில் என்ன ஒரு ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ண முடியும்? ஒன்று கீயை வச்சு நம்ம டைப் பண்ணி ஒரு இன்புட்டை கொடுக்கலாம், அல்லது மவுஸை யூஸ் பண்ணி நம்ம ஏதாச்சும் கிளிக் பண்ணி சப்மிட்டோ இல்லை ஏதாச்சும் அலர்ட் மெசேஜோ நம்மளால் ஷோ பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த ஈவெண்ட்டு வந்து பர்ஃபார்ம் ஆகுறதுல வந்து கீ அண்ட் மவுஸ் தான். ஓகே, இப்போ கீன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு லெட்டர் டைப் பண்ணுறப்ப நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகே, ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆக்ஷன் ஆகுது? ஒரு கீ வந்து டவுன் அண்ட் அப் ஆகுது. இது ரெண்டும் சேர்ந்தால் தான் ப்ரெஸ். ஓகே, இது அப்படியே ஒரு இன்பில் ஃபங்க்ஷனை நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 3 இன்பில் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். கீப்ரஸ், கீயப், கீடவுன், இந்த 3 இன்பில் ஃபங்க்ஷன்ஸ் தான் ஒரு கீக்கான ஈவெண்ட். ஓகே, இதே நம்ம மவுஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிளிக்கு, டபுள் கிளிக்கு, மவுஸ் என்டரு, மவுஸ் லீவு அல்லது மவுஸ் ஓவரு, மவுஸ் ட்ராகு, இது எல்லாமே வந்து மவுஸோட ஈவெண்ட்ஸ் தான். ஸோ இதை அப்படியே நம்ம ஃபங்க்ஷன் நேமிங்க்கு கன்வெர்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஜாவாஸ்கிரிப்டில் நடக்கிற ஒரு ஈவெண்ட் ஹேண்ட்லிங். ஓகே, இப்போ இந்த ஈவெண்ட் ஹேண்ட்லிங் வந்து 2 விதமாக நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம் ஜாவாஸ்கிரிப்டில். எப்படி அப்படின்னா HTML இருக்கிற எலமெண்ட்டில் நம்மளோட ஈவெண்ட் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணி என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ அந்த ஃபங்க்ஷனை வந்து டபுள் கோட்ஸ்குள்ளார கால் பண்ணி ரைட் பண்ணோன்னா அது HTML அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி எழுதுகிற ஃபங்க்ஷன். இதே வந்து ஸ்கிரிப்டுக்குள்ளாரையே நம்ம ஒரு ஈவெண்ட் ஹேண்ட்லிங் ரைட் பண்ணலாம். அதுக்கு வந்து எந்த எலமெண்ட்டுக்கு வந்து நம்ம ரைட் பண்ணுறோன்றது தெரியணும். ஸோ எந்த எலமெண்ட்டுன்றது ஃபைண்ட் பண்ணி எழுதுறதுக்கு நம்மளுக்கு ஒரு 4 இன்பில் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த இன்பில் ஃபங்க்ஷன்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இன்பில் ஃபங்க்ஷனில் நான் ஐடி யூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு எலமெண்ட்டுக்கு தான் நான் எழுத போகிறேன். ஸோ அதனால் ஒரு ஐடின்ற எலமெண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதை எடுத்துகிட்டு ஆன்கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகணுமோ அந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து ஃபங்க்ஷனல் ப்ராக்கெட்டு கர்லி பிரேசஸ்குள்ளார என்ன ப்ராசஸ் நடக்கணுமோ அந்த கோடிங் எழுத போகிறேன். ஸோ இப்படி 2 விதமாக நம்மளால் ஈவெண்ட்ஸை வந்து ஸ்கிரிப்ட் மூலயமா ரைட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து லிஸ்ட் ஆஃப் HTML ஈவெண்ட்ஸ். HTML ஈவெண்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்றது. ஓகே, ஒரு பேஜ் வந்து லோட் ஆகிறப்ப இல்லை அன்லோட் ஆகிறப்ப இல்லை ஒரு ஈவெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குதுன்னு எடுத்துப்போம். ஏன்ற டெக்ஸ்ட் பாக்ஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து பீன்ற டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு ஃபோக்கஸ் சேஞ்ச் ஆகிறப்ப அதனோட ஈவெண்ட் பர்ஃபார்ம் ஆகணும்னா நம்மளால் பர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் வந்து மவுஸ் ஓவர், மவுஸ் அவுட், இது எல்லாமே மவுஸ் டவுன், மவுஸ் அப், ஆன் கிளிக், மவுஸை சேர்ந்தது. இதே கீன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கீப்ரஸ், கீடவுன், கீயப், இது எல்லாம் தான் HTML ஈவெண்ட்ஸ். ஓகே, இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா இருக்குது. நான் குறிப்பிட்ட சிலதை மட்டும் தான் காமிச்சிருக்கேன். ஓகே, இதை எப்படி நம்ம ஃபங்க்ஷனில் ரைட் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை வந்து எப்படி வெப்பேஜில் ரன் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஒரு டிவிஷன் டேக் எடுத்துக்கிட்டேன். வெப்பேஜை வந்து 2ஆக வந்து நான் டிவைட் பண்ணிட்டேன். ஸோ 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு இதுக்கு வந்து டிஸ்ப்ன்ற ஐடி நேம் வச்சுருக்கேன், இன்னொன்றுக்கு வந்து இவெண்ட்டுன்ற ஐடி நேம் வச்சுருக்கேன். அண்ட் தென் வந்து ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் பர்ஃபார்ம் ஆகிறதுக்காக ஒரு பட்டனும் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா இந்த பட்டன்ன்ற ஈவெண்ட்டை வந்து நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா டிஸ்ப்ன்ற இருக்கிற இந்த டிவிஷனுக்குள்ளார நான் வந்து ஆன்கிளிக் ஈவெண்ட்டை வந்து இது பண்ணியிருக்கேன்ற ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வரணும். அண்ட் பேக்ரவுண்ட் வந்து எனக்கு க்ரீன் கலரில் மாறணும்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். ஓகே, அடுத்தது வந்து கான்டெக்ஸ்ட் மெனு அப்படின்னா ரைட் கிளிக் இந்த இடத்துல. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ரைட் கிளிக் பர்ஃபார்மன்ஸ் மவுஸில் ஆகணும் அப்படின்னா ஆன் கான்டெக்ஸ்ட் மெனுன்ற இந்த இன்பில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் அதே லாஜிக்கல் ஃபங்க்ஷனிங் தான் இங்கேயும் ரைட் பண்ணியிருக்கேன். பட் டெக்ஸ்ட் மட்டும் நம்மளுக்கு வந்து வேறு கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் அண்ட் பேக்ரவுண்ட் கலர் வந்து வேறு கொடுத்துருக்கேன்.
அண்ட் டபுள் கிளிக்கு மவுஸ் டவுனுக்கு மவுஸ் என்டர் ஆனால் இதெல்லாம் வந்து எப்போனா பட்டன் வந்து டபுள் கிளிக் வரைக்கும் கொடுத்துட்டு இதே வந்து இந்த பக்கம் இருக்கிற ஒரு டிவிஷனுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த டிவிஷனுக்குள்ளார மவுஸ் டவுன் ஆனாலே எனக்கு வந்து இந்த நேம் வரணும் அண்ட் இது மவுஸ் அப் ஆனாலே எனக்கு இந்த இது வரணுன்றது வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஓகே, இதே மவுஸ் என்டர் மவுஸ் லீவ் எல்லாமே அதே தான். இதே மவுஸ் பட்டன் மேலே மவுஸ் மூவ் ஆனா மவுஸ் அவுட் ஆனா மவுஸ் ஓவர் ஆனா இந்த மவுஸ் மூவும் மவுஸ் ஓவரும் ரெண்டுமே ஒன்றே தான். ஏன்னா நம்மளுக்கு ஒரே மாதிரி ஆக்ஷன்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ண போகுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது மவுஸ் ஈவெண்ட் என்னென்ன மவுஸ் ஈவெண்ட்லாம் இருக்கோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ இதே வந்து கீப்ரெஸ் ஈவெண்ட் வந்து எனக்கு தெரியணுன்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளார நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எலமெண்ட்டுக்கு தான் எனக்கு வந்து ஈவெண்ட் வந்து பெர்ஃபார்ம் ஆகணும். அதனால் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை எலமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணி அதுக்கு இன்புட்டுன்ற ஐடி நேம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா எனக்கு கீ அப் ஆகிறப்ப நான் என்ன கீ ப்ரெஸ் பண்ணுறேன்றது வந்து எனக்கு வந்து வெளியில் வந்து அவுட்புட்டாக இந்த மெசேஜ்ன்ற ஐடியில் வந்து ஷோ பண்ணணுன்றதுக்காக நான் வந்து ஃபைன் மீன்ற ஒரு கஸ்டம் ஃபங்க்ஷனை வந்து ரைட் பண்ணியிருக்கேன். ரைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படி ஈவெண்ட்ன்ற இந்த வேரியபிள் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன கீ ப்ரெஸ் பண்ணோமோ அந்த கீயோட எல்லா டேட்டாவையும் வந்து நம்மளோட ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டர் வேல்யூவாக சென்ட் பண்ணோம். ஓகே, நம்ம இப்போ இதை வந்து கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபைன் மீன்ற இதில் வந்து ஈவெண்ட்டுன்ற ஒரு ஆர்கியூமெண்ட்டாக நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இந்த நேம் தான் கொடுக்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதனோட கீ நேம் தெரியணுன்றதுக்காக அதனோட ஆர்கியூமெண்ட் நேமை வச்சுக்கிட்டு டாட் கீன்ற இன்பில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்தது வந்து கோடு தெரியணுன்றதுக்காக அதனோட யூனிகோட் நம்பர் தெரியணுன்றதுக்காக ஈவன் டாட் கோடுன்னு கொடுத்துருக்கேன். பட் ஈவன் டாட் கோடுன்ற இந்த கோடுன்ற இன்பில் ஃபங்க்ஷன் வந்து இதுக்கு மேலே வர ப்ரௌசர்ஸில் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் இந்த கீ கோடு இந்த இன்பில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம இதுக்கு மேலே யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதுக்கு பதிலாக வந்து நம்ம ஈவன் டாட் கீன்ற இன்பில் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நான் என்ன கீ நேமோ அந்த கீ நேம் வந்து விசிபிள் பண்ண சொல்லியிருக்கேன் அண்ட் கீ கோடு விசிபிள் பண்ண சொல்லியிருக்கேன். பேக்ரவுண்ட் வந்து கிரே கலரில் ஷோ பண்ண சொல்லியிருக்கேன். எந்த இடத்துல டிஸ்பின்ற டிவிஷனில். ஓகே, இப்போ ஆல்ரெடி நான் இந்த இதை வந்து ரன் பண்ணி வச்சுருக்கேன். நான் மவுஸ் இதுக்குள்ளே ரன் ஆனாலே என்டர் ஆனாலே ஐ எம் அண்ட் ஆன் மவுஸ் என்டர் ஈவெண்ட்டுன்றதை ஷோ பண்ணியிருக்கேன். இதே வெளியில் போனோன்னா ஐ எம் அண்ட் ஆன் மவுஸ் லீவ் ஈவெண்ட்டுன்றது நம்மளுக்கு ஷோ பண்ணியிருக்கு. இப்போ இது வந்து ஈவெண்ட்டுன்ற ஐடியில் என்னென்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் கோட் எழுதியிருக்கேனோ அந்த ஆக்ஷனில் பெர்ஃபார்ம் ஆகுது. இதே வந்து பட்டனில் வந்து பட்டன் மேலே நான் மூவ் பண்ணனா அந்த என்ன ஈவெண்ட் பெர்ஃபார்ம் ஆயிருக்கோ அந்த ஈவெண்ட்டை வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணியிருக்கு. இதே வந்து கிளிக் பண்ணனா மவுஸ் ஈவெண்ட் வந்து டவுன் ஆயிருக்கு. டவுன் அண்ட் அப் ஆனால் தான் கிளிக்கு. ஸோ அப் ஆனதுக்கப்புறமா ஆன் கிளிக்குன்ற ஈவெண்ட் வந்து பெர்ஃபார்ம் ஆயிருக்குன்னு வந்திருக்கு. இதே டபுள் கிளிக் பண்ணனா டபுள் கிளிக் ஈவெண்ட்டு. இதே ரைட் கிளிக் பண்ண அப்படின்னு இதே ரைட் கிளிக் பண்ணனா அந்த ரைட் கிளிக் ஈவெண்ட் வந்து எனக்கு ஷோ பண்ணுது. ஓகே, இது எல்லாமே இந்த ரெண்டு டிவிஷனும் செப்பரேட் பண்ணி நான் மவுஸ் ஈவெண்ட் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ எனக்கு லீவ் ஆயிடுச்சு. மவுஸ் லீவ் ஆனதுனால எனக்கு மவுஸ் லீவுன்ற இது ஃபங்க்ஷன் வந்து ஷோ பண்ணுது. ஓகே, இப்போ எனக்கு கீ ப்ரெஸ் ஈவெண்ட் வந்து பெர்ஃபார்ம் ஆகணும். ஸோ ஆன் கீ அப்பில் தான் அந்த ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஸோ கீ அப் ஆகிறப்ப என்ன கோடு வந்து நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன்றது வந்து ஷோ பண்ணுது. என்ன கோடு ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கீ நேம் வந்து ஏ அண்ட் கீ கோடு வந்து கீ ஏன்ற இதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கு. இதனால் ஸோ என்னென்ன கீ ப்ரெஸ் பண்ணணும் அந்த கீ ப்ரெஸ் பண்ணதுக்கான எல்லா கோடுமே நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணிக்கிட்டே வருது ஒன் பை ஒன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல ஆன் கிளிக்குன்ற ஈவெண்ட் வந்து நான் எழுதியிருக்கேன் இந்த பட்டன் ஈவெண்ட்டுக்கு. ஒருவேளை சேம் நான் HTML அட்ரிபியூட்லேயும் நான் ஆன் கிளிக்குன்ற ஒரு ஈவெண்ட் வந்து ரைட் பண்ணுறேன். கிளிக் அப்படின்ற ஈவெண்ட் வந்து ரைட் பண்ணுறேன். என்ன ஃபங்க்ஷனை கொடுக்குறேன்னா ஃபைன் மீன்ற ஃபங்க்ஷனே கொடுத்து
ஈவெண்ட்ன்ற இதை வந்து கால் பண்ணி விடுறேன். ஓகேயா? ஸோ ஓகே, இப்போ இந்த பட்டனுக்கு ஸ்கிரிப்ட்லேயும் நம்ம வந்து ஆன்கிளிக் ஈவெண்ட் எழுதியிருக்கோம். அண்ட் தென் HTML அட்ரிபியூட்லேயும் ஆன்கிளிக் ஈவெண்ட் எழுதியிருக்கோம். பட் நம்மளுக்கு எந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகுன்றதை பார்த்தலாம். ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டேன். இப்போ அதை நான் இது கிளிக் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஸ்கிரிப்டில் இருக்கிற ஃபங்க்ஷன் தான் பெர்ஃபார்ம் ஆகுது. HTML இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகாது. ஓகே, இதே வந்து எனக்கு ஆன்கிளிக்லேயே வந்து எனக்கு வந்து ஃபங்க்ஷன் எழுதணும் அப்படின்னா அதுக்கும் இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. அது இதுக்கப்புறம் வர வீடியோஸில் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் HTML டோம் ஈவெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அண்ட் HTML ஈவெண்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்றதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ.